Hi friends, எல்லோருக்கும் வணக்கம் and welcome to Kuttrala Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இனிப்பு குழி பணியாரம். இந்த பணியாரம் நம்ம தோசை மாவுலையும் செய்யலாம், ஆப்ப மாவுலையும் செய்யலாம். இப்போ ஆப்ப மாவு வச்சு எப்படி இந்த பணியாரம் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 1 கப்பு ஆப்ப மாவு, 1/2 கப்பு வெல்லம், 1 பிஞ்ச் சோடா உப்பு, ஆப்ப சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஆப்ப மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஜஸ்ட் அது கரைகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க விட்டு பாகு பதத்துக்கு வரணும்லாம் அவசியம் கிடையாது. அது நல்லா கரைஞ்சி எந்த லம்ஸ் இல்லாமல் இருந்தாலே போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுனால அதில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் இப்போது 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புலையும் அந்த வெல்லத்தோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்தாப்புலையும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். இப்போ நீங்கள் உடனே ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி செய்கிறீங்க அப்படின்னா ஃபெர்மெண்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த குக்கிங் சோடா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை மாதிரி நம்ம இதை ஆட் பண்ணுறதுனால அது சூடு ஆறுனதுக்கு பிறகு கூட உங்களுக்கு அது சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப ரஃப் ஆகாமல் இருக்கும். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி தோசை மாவு பேட்டரோட கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் போதும். இப்போது இந்த பணியார பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது நான்ஸ்டிக் பேனுங்கிறனால நம்மளுக்கு ஆயில் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். இது அயன் பேனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதிகம் ஆயில் ஆட் பண்ணால் தான் இது ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் யூஸ் பண்ணலாம். அது ஒரு கூடுதல் மனம் கொடுக்கும் பணியாரத்துக்கு. இப்போ மாவை நம்ம ஊற்றிக்கலாம். குழி நிரம்புற வரைக்கும் மாவை ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணணும். ஏன்னா மாவு வேக ஆரம்பித்த உடனே பொங்கும். ஸோ அதுக்கு ஸ்பேஸுக்காக நம்ம கம்மியாக ஊற்றணும். இதை நீங்கள் மூடாமல் கூட வேக வைக்கலாம். நான் எதுக்காக மூடுறோம்னா ஸோ தட் மேலே உள்ள மாவு கொஞ்சம் குக் ஆயிரும். அதனால் திருப்பி போடும்போது அது அங்கங்கே ஒட்டாமல் நீட்டாக திருப்ப ஈஸியாக இருக்கும். இதை சுற்றி நம்ம நல்லா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு தட்டை வச்சு மூடிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பணியாரத்தை. இப்போ நீங்கள் மூடாமல் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் பார்வையிலே தெரியாது எந்தளவு குக் ஆகுதுன்னு. ஸோ மூடி குக் பண்ணிங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லாட்டி அது அடிப்பிடிச்சிரும். எந்த ஆர்டரில் பணியாரம் ஊற்றுனீங்களோ அதே ஆர்டரில் திருப்புங்க, ஸோ தட் அது நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் மூடி வச்சு குக் பண்ணதுனால அதர் சைடு திருப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் மூடாமல் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த போர்ஷன் குக் ஆகிறதுக்கு. பணியாரத்தை திருப்பி விட்டுட்டு நம்ம கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நான்ஸ்டிக் பேனு தானே, இதுக்கு ஆயில் தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆயில் இல்லாமலேயும் இது செய்யலாம். ஆயில் ஆட் பண்ணால் அந்த அவுட்ரு கவரிங் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். பணியாரம் வெந்துடுச்சா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணலாம்னா ஒரு டூத்பிக் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்து அதை நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கும்போது அந்த மாவு அதில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு இப்போ பணியாரம் நல்லா குக் ஆகிடுச்சு, எடுத்துடலாம்.
சுட சுட ஆவி பறக்க பணியாரம் ரெடி. பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கும் உள்ள. ஓகே, டன். நம்ம சூடான பணியாரத்து கூட கொஞ்சோண்டு தேன் ஆட் பண்ணி இந்த பேன் கேக்ஸில் மேப்பிள் சிரப் ஆட் பண்ண மாதிரி நீங்களும் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.